வணக்கம். பசியின் வாசிப்புகளில் கம்பராமாயணத்தில் சுந்தரகாண்டம் பகுதியில் இலங்கை மாதேவி வதைப்படலத்தை காண்போம். பொன்னகரமான இலங்காபுரி நகரம் மிக்க அழகுடன் விளங்கியது. பொன்னால் செய்யப்பட்டு இரத்தினங்கள் பதிக்கப் பெற்றுள்ள மிக உயர்ந்து ஓங்கிய வீடுகள் அந்நகரம் முழுவதும் காணப்பட்டன. அவைகள் அந்நகரை அணி செய்தன. அந்த வீடுகள் யாவும் பெண்மணிகளின் அதிக ஒளியினால் மின்னல் கொண்டு இழைத்தனவோ, சூரிய காந்தியை கொண்டு செய்யப்பட்டனவோ, அவைகள் இதன் மூலமாகத்தான் செய்யப்பட்டன என்று உண்மையறிந்து சொல்ல முடியாமல் திகைக்கும்படி இருந்தன. மற்றும் அந்நகரத்து மாளிகைகள் தேவர்களின் மாளிகைகளுடனே தேவலோகமும் தனது ஒரு பகுதியாய் தன் அடியில் தங்கும்படி மிக உயர்ந்து விளங்கின. அம்மாளிகைகளின் சாளரங்கள் வழியே தேவர்களும் மஞ்சும்படி அகன்ற மகா மேருமலையின் உச்சியை பறித்து வருத்திய பெருமையுடைய வாயு தேவனால் இனிதாக வழங்கப்படுகின்ற இளந்தென்றல் காற்று வீசிற்று. கருப்பஞ்சாரினும் இனிய சொற்களை பேசும் சிலதியர் எனப்படுகின்ற குற்றவேல் மகளிர் மேகத்தில் தவழும் மின்னல்களை பிடித்து சேர்த்து தொடைப்பக்கற்றையாக்கி அதனை கொண்டு அம்மாளிகளை குப்பைகளை கூட்டி ஒதுக்கி தள்ளிவிட்டு ஆகாச கங்கையின் நீரை பொற்குடத்தில் கொண்டு வந்து தமது அழகிய கைகளால் தெளித்து தலத்தை சுத்தம் செய்வார்கள். இயல்பாகவே கருநிறம் படைத்த ராட்சத பெண்களின் மேனிக்கு ஒப்பாகும் கால மேகங்கள் அந்த அரக்க மகளிர் மாளிகைகளின் உப்பரிகைகளில் உலவும் போது அவர்களின் செம்பஞ்சு ஊட்டப்பெற்ற பாதங்களில் உள்ள பவழத்துண்டு போன்ற விரல்களின் ஒளியால் செந்நிறம் பெற்றன. அதனால் செந்நிறம் பெற்ற அக்கால மேகங்கள் அந்த அரக்கியரின் செம்பட்டை கூந்தலுக்கு ஓமையாகி நின்றன. தேவலோகத்து கற்பக மலர்களின் தேனை உண்டு திகட்டிய வண்டுகள் ஆகாச கங்கையில் உள்ள நீர்ப்பூக்களை நாடி வந்து அவைகளில் தேன் உண்டு மயங்கி தங்கும். அத்தகு தெய்வ நதி இலங்கை நகரத்து மாளிகைகளின் நிலா முற்றத்தில் பாய்ந்து கொண்டிருந்தது. அந்த மாளிகையின் சுவர்கள் எல்லாம் இரத்தினமயமானவை. ஆதலினால் அவற்றில் மகளிர் உருவம் பிரதிபலிக்கின்ற போது காண்பவர் எது மகளிரின் சுயவடிவம் எது அதன் பிரதிபிம்பம் என்று உண்மை அறியாமல் திகைத்து நிற்பார்கள். இவ்வாறு விளங்குகின்ற அந்த மாளிகைகள் இந்திரன் வாழ்கின்ற அரண்மனை போன்று சிறப்புடையன என்று சொல்வதும் குற்றமுடையதாகும். அப்படி ஒப்புமை கூறினால் அம்மாளிகையிலே குவித்து வைக்கப்பட்டிருக்கும் செல்வத்துக்கும் ஓர் அளவை எனலாம். மேலும் அந்த அரக்கர்களின் செல்வத்திற்கு ஒப்புமையும் இந்திரனின் செல்வத்தை கூறலாம். உலகத்தில் எத்தனை சிறந்த ரத்தினங்கள் இருந்தாலும் அவைகள் திருமால் மார்பிலே அணிய பெற்றுள்ள ஸ்ரீ கௌதுபம் என்னும் திவ்ய ரத்தினத்திலும் சிறந்தவைகளாகாது. அதுபோலவே தெய்வத்தச்சனான விஸ்வகர்மா அமைத்த அந்த மாளிகைகளில் உள்ள சிற்பங்கள் எவற்றினும் மேம்பட்டு விளங்கின. இலங்கை நகரத்தில் உள்ள குதிரை சேனைகளுள் சூரியனது தேரில் பூட்டப்பட்டுள்ள 7 குதிரைகளை தவிர அண்டங்கள் முழுவதும் உள்ள எல்லா குதிரைகளும் இருந்தன. அதுபோலவே பிரபஞ்சத்தில் உள்ள யானைகளுள் கணபதியாக ஐங்கரக்களிரும் பிரபஞ்சத்தில் உள்ள தேர்களுள் சூரியன் தேரும் இல்லாத யானைகள் தேர்கள் அனைத்தும் அந்நகரத்தில் உள்ள யானைப்படைகளிலும் தேர்ப்படைகளிலும் இருந்தன. அத்தகைய சிறப்பு வாய்ந்த இலங்கை மாநகரத்தை தேவர்கள் அனைவரும் தனக்கு ஏவல் செய்ய பெற்று தலைமை தேவர்களான மும்மூர்த்திகளினும் மேலானவன் என்று உயர்த்தி சொல்லும்படி சிறப்புற்ற தசகண்ட ராவணன் மிக்க சிறப்புடன் ஆண்டு வந்தான். அந்த நகரத்தில் ஒலிக்கின்ற பேரிகை வாத்தியத்தின் ஓசையும் அழகிய பெரிய யானைகள் பிளறுகின்ற ஓசையும் கடலின் நாரவாரத்தோடு மாறுபட்டு ஒலிக்கும். ஆனால் அவ்வோசைகள் குழலின் இனிமையான ஓசையை போன்ற சொற்களை பேசுகின்ற அரக்க மகளிரின் பாத சிலம்புகள் எழும்புகின்ற ஓசையின் முன் அடங்கி போகும். மரகத ரத்தினங்களினாலும் மற்றுமுள்ள பல வகை குதிரைகள் பூட்டப்பட்டு சிறந்த தேர்கள் ஓடும் அந்நகரத்தின் சாலைகள் சூரியனும் நாணும்படி ஓங்கி உயர்ந்திருந்தன. அத்தகைய சிறப்பு வாய்ந்த இலங்கை நகரை நிர்மித்தவன் தெய்வ தச்சனான விஸ்வகர்மன். அதில் அரசு வீற்றிருக்கின்ற ராவணன் அத்தனை சிறப்பையும் பெற்றதற்கு காரணம் அவன் செய்த அரிய தவமும் பிரமன் அவனுக்கு கொடுத்த வரமும் ஆகும். ஆகவே அவர்கள் மூவரையும் என்னவென்று சொல்லி வணங்கி போற்றுவது. மேலும் பொன்மணிகளால் உண்டாக்கப்பட்ட செயற்கை காடுகளும் சோலைகளும் இயற்கை மரங்கள் போல தேன்மலர் கனிகளை தருகின்ற அதிசயம் அந்நகரில் உள்ளது. அதை போன்ற அதிசயம்
மற்ற நில உலகத்திலோ வானுலகத்திலோ வேறெங்கும் இல்லை. தென்கடலின் இடையே மிகவும் உயர்ந்து காணப்படுகின்ற பொன்னகரமான அந்த இலங்கை மாநகரம் பெருங்கடலின் நடுவே தோன்றி எழுந்து உயர்ந்து காணப்பட்ட பிரம்மாண்டத்தை போன்று காட்சி தந்தது. அந்நகரத்து அரக்கரால் சிறைப்பிடித்து வைக்கப்பட்டுள்ள தேவர்களுள் பாடுதல், ஆடுதல், மத்தளம் கொட்டுதல் ஆகியவற்றில் வல்ல பலரை தாம் விரும்பும் போது சிறையிலிருந்து விடுவித்து அவர்களை கொண்டு இசை நாடகங்களை நடத்தி தாம் அதனை புதுமையாக கண்டு மகிழ்வார்கள். அங்கே தேவ மாதர்களுடன் வித்யாதர மாதர்கள் மாறுபட்டு அவர்களை விட மிகச் சிறப்பாக நாட்டியம் ஆடுவார்கள். அந்த வித்யாதர மங்கையர்களுடன் எச்சப்பெண்கள் மாறுபட்டு அவர்களை காட்டிலும் அருமையாக நடனம் புரிவார்கள். அதே போல் எச்சப்பெண்களுடன் அரக்கியர்கள் மாறுபட்டு யாவரினும் மிக மேன்மையான நர்த்தனம் செய்வார்கள். மற்றைய நாட்டு பெண்கள் தாம் அவர்களுடன் போட்டியிட்டு ஆடாமல் அவர்களின் சிறப்பான நடனத்தின் அடைவுகளை மனத்தினால் ஆராய்ந்து வியந்து கொண்டிருப்பார்கள். நவநிதிகள் ஆபரணங்களையும் பூமாலைகளையும் ஆடைகளையும் சந்தனத்தையும் தாம் ஏந்தி கொண்டு பரிசாரகர் போல அருகில் நின்று அந்நகரத்து அரக்கர்கள் வேண்டும் போதெல்லாம் அவற்றை கொடுக்கும். அவ்வூரில் உள்ள இத்தகைய போகம் பிறரால் வேண்டியதை கூடிய போகமா? இதனை வாயினால் சொல்லத் தொடங்கினால் அவ்வாய் சொல்லும் திறமற்று குளறி போகும். இதனை வர்ணிக்க வேண்டும் என்று மனத்தினால் நினைத்தாலும் அந்நினைவு தகாது என்ற காரணத்தினால் அப்படி நினைப்பதை அம்மனம் தனக்கு குற்றமாக கொள்ளும். இலங்கை மாநகரை இப்படி அமைக்க வேண்டும் என்று மனதால் சிந்தித்து பிரம்மதேவன் சொல்லிவர அதன்படியே தெய்வ சிற்பியான விஸ்வகர்மன் பொன்மயமான மகா மேருமலையில் உள்ள ரத்தினங்களை கொண்டு வந்து தக்க இடங்களில் பதித்து அநேக நாள் மிக முயன்று யாவரும் துதிக்கும்படி அந்நகரை அமைத்தான். அப்படிப்பட்ட அந்நகரிலே உள்ளவர்கள் வாசிக்கின்ற மகர வீணையின் கம்பீரமான ஓசையில் கடலின் அலைகள் எழுப்புகின்ற ஓசைகள் அடங்கிவிடும். ராட்சத மகளிர் தம் கூந்தலுக்கு நறுமணம் ஊட்டி அகிர்புகையில் வானத்தில் செல்லுகின்ற மேக கூட்டங்கள் யாவும் அடங்கிவிடும். இலங்காபுரியின் மாளிகைகளிலும் சோலைகளிலும் மற்றும் பல வகையான இடங்களிலும் பரிசாரகர்களால் கொடுக்கப்பட்ட மதுவை குடித்து கூத்தாடுபவர்களும் இசை பாடுபவர்களுமாய் இருக்கின்ற அரக்கர்களை காண்கின்றேனே அன்றி கவலையுடன் இருக்கின்ற ராட்சசர் ஒருவரையும் நான் காணவில்லை. ராட்சச மகளிருக்கு உயிர் போன்றவர்களான ராட்சசர்கள் அம்மகளிரால் கொடுக்கப்படுகின்ற மதுவை பருகுகின்றனர். அம்மதுவினும் இனிமையாக அவர்கள் பாடுகின்ற பாடலை கேட்கின்றனர். மேலும் அம்மகளிரின் சிவந்த வாயுதழில் ஊறுகின்ற அமுத நீரை உட்கொள்கின்றனர். அவர்களுடைய வாயிலிருந்து வெளிவரும் இனிய காதல் பேச்சை செவிமடிக்கின்றனர். காமத்திற்கு இன்பம் ஊடல் என்பதால் அவ்வூடலில் ராட்சச பெண்கள் பேசும் கடுஞ்சொற்களையும் விருப்பத்துடன் கேட்கின்றனர். அவ்வாறு ஊடிய பெண்களை ஊடல் நீங்குமாறு வணங்கி அவர்கள் கொண்ட கோபம் தணிந்து அழகாக காட்சியளிக்கும் நிலையை ஆசையுடன் கண்டு மகிழ்கின்றனர். அரக்கரும் அரக்கியரும் தழுவும் போது அப்பெண்களின் மார்பில் செந்நிற குங்கும குழம்பால் தீட்டப்பட்ட மகரிகா பத்திரங்கள் அரக்கரின் கரிய மார்பில் பதிந்தன. ஊடல் கொண்ட அரக்கியரை அரக்கர்கள் ஊடல் நீங்கும்படி வேண்டிய போது அப்பெண்கள் கோபத்துடன் அவர்களின் தலையிலே உதைக்க அதனால் அக்காலடிகளில் ஊட்டிய செம்பஞ்சு குழம்பு அரக்கர்களின் தலையிலே படிந்தன. இவ்வாறு அந்த நகர மாந்தர்கள் எப்போதும் போகும் விரும்பி வாழ்ந்தார்கள். அந்நகரத்து மகளிரின் செவ்விதழ்கள் பவழத் தொகுதிகள் போல் காணப்பட்டன. வாளாயுதம் போல கூறிய நீண்ட அம்மாதர்களின் கண்கள் கருங்குவளை மலர்கள் நிறைந்த நீர்நிலையை போன்றிருந்தன. அவர்களின் இனிய முகக்கூட்டங்கள் செந்தாமரை காடு போல விளங்கின. எல்லா அண்ட கோலங்களிலும் வாழ்கின்ற உயிர்கள் எல்லாம் அந்த நகரில் உள்ள அரக்கர்களின் தொகைக்கு உரையிடவும் போதாது. அத்தகைய அதிகமான அரக்கர்கள் அங்கே வாழ்ந்தார்கள். மேலும் உடம்பு, வீரம், முயற்சி, வரம், மாயை ஆகிய ஒவ்வொன்றிலும் அளவற்றவர்களான அரக்கர்கள் வாழும் அந்நகரம் பரப்பளவிலும் அளவற்றிருந்தது. அந்நகரின் ஒரு தெருவிலிருந்து மற்றொரு தெருவிற்கு செல்வது என்பது ஒரு நாட்டில் உள்ளவர்கள் மற்றொரு நாட்டிற்கு செல்வது போலாகும். அப்பொன்னகரத்தில் வீரக்கழல்களை கால்களில் அணியாதவர்களும் கைகளில் யமன் போன்ற வேலாயுதத்தை ஏந்தாதவர்களும் மூண்டெறிகின்ற நெருப்பு உலாவுகின்ற கண்களை பெற்றிராதவர்களும் ஆகிய ஆடவர்கள் ஒருவரும் இல்லை. இலங்கை நகரின் முழு சிறப்பையும் அழகையும் பவளமலையின் மேல் நின்று கண்ட அனுமன் நான் எல்லா பொருட்களுக்கும் இறைவனான ஸ்ரீராம பிரானிடம் சென்று
இந்நகரின் சேனாபலத்தை எடுத்துச் சொல்லும் போது வில் வீரர்களின் சேனை பெரியதென்று சொல்வேனோ, வேல் வீரர்களின் படை அதிகம் என்று கூறுவேனோ, மற்போரில் வல்ல வீரர்களின் சேனை அதிகமாக உள்ளது என்று சொல்வேனோ, வாள் வீரர்களின் சேனையே அதிகம் என்று ஏம்புவேனோ, கப்பனம் கதை பிண்டிபலம் என்ற இத்தன்மையான ஆயுதங்கள் விளங்கப் பெற்ற நாற்படை பெரியது என்று கூறுவேனோ என்று தனக்குள் கூறிக்கொண்டான். பின்பு அவன் அந்நகரத்தை நோக்கி நின்று, இந்நகரத்தில் வசிக்கின்ற கொடிய அரக்கர்கள் என் வருகையை அறிந்து வந்து என்னை எதிர்த்தாலும் எதிர்ப்பார்கள் என்று நினைத்தான். அக்கணத்தில் தன்னுடைய பேருருவை சுருக்கிக் கொண்டான். அச்சமயத்தில் சூரியன் மேலை கடலில் ஓடி ஒளிந்தான். பாவம் போல் இருள் உலகெங்கும் சூழ்ந்தது. அந்த கொடிய இருளிலும் அரக்கர்கள் தாம் பெற்ற வலிமையாலும் வரத்தாலும் நினைத்த இடங்களுக்கெல்லாம் சென்று திரிந்தார்கள். ராவணனின் கட்டளைப்படி செல்வவளம் நிறைந்த தேவேந்திரனின் அமராவதி பட்டவனத்தை நோக்கி செல்பவர்களும், அழகிய சந்திரனின் உலகத்தை சேர்பவர்களும், கோபம் கொண்டு கூற்றுவனுடைய இருப்பிடத்தின் அருகே செல்பவர்களும் ஆயினர். அனுமன் இலங்கை நகரில் எவ்வழியாக பிரவேசிப்பது என்று சிந்தித்து கடைசியில் ஒரு முடிவுக்கு வந்தவனாய் பவளகிரியில் இருந்து புறப்பட்டு சென்று நேரான வழியில் போகத் தொடங்கினான். அவ்வாறு சென்றவன் கற்பாந்த காலத்திலும் அழியாத வலிமையுள்ள நகரத்து மதிலை அடைந்தான். தொடரும் பசியின் வாசிப்புகள் பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து, லைக் செய்து, ஷேர் செய்யவும். தங்களின் மேலான கருத்துக்களை கமெண்டில் பதிவிடவும். அதுவே எனக்கு உற்சாகமூட்டும். நன்றி.